ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நித்திலா தாரகையை அதட்டி, சும்மா இரு தாரக, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டாம். அவரோட இந்த மிரட்டல் பேச்சால் என் காலேஜில் நான் எப்படி நாளைக்கு நிமிர்ந்து போய் பாடம் நடத்த முடியும்? எல்லாரும் என்ன அந்த ராக் ஸ்டாரோட ஆளுன்னு தானே பார்ப்பாங்க. இவரால் மட்டும்தான் என் நிம்மதியே போச்சு என்று நித்திலா கோபத்தின் உச்சியில் பேசிக்கொண்டிருக்க வாசலில் காரின் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. அந்த பிரஸ்மீட் கோட்டோடு கம்பீரமாக உள்ளே நுழைகிறான் ராக் ஸ்டார் மித்ரன். அவனுக்கு பின்னால் ஃபைல்களுடன் சித்தார்த் வர மித்ரனின் ஒற்றை பார்வை நேராக ஹாலில் நின்ற நித்திலாவின் மீது பாய்ந்தது. மித்ரனை பார்த்ததும் காமாட்சியும் பாட்டியும் எழுந்து நிற்க நித்திலா மட்டும் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு கண்களில் நெருப்போடு அவனையே பார்த்தாள். அம்மா காமாட்சியோ தயக்கத்தோடு, தம்பி, மித்ரன் தம்பி, வாங்கப்பா, டிவியில் இப்போதான் நீங்கள் பேசினதை பார்த்தோம், ரொம்ப ரொம்ப நன்றிப்பா என்று கூற மித்ரன் காமாட்சியை பார்த்து கனிவாக தலையசைத்துவிட்டு நேராக நித்திலாவின் முன்னால் வந்து நின்று தன் கூலிங் கிளாஸை சுழற்றி ஸ்டைலாக பாக்கெட்டில் வைத்தான். நன்றிலாம் எதுக்குமா? என் பாட்டிக்கு பிடிச்ச பொண்ணு, எனக்கு சொந்தமாக போகிறவளை இந்த ஊர் தப்பாக பேசினா இந்த ராவணை சும்மா இருப்பேனா? என்ன ப்ரொஃபஸர் மேடம், முகத்தில் ஒரு தேங்க்ஸ் கூட காணோம். உங்கள் கௌரவத்தை உலகறிய காப்பாற்றிருக்கேன். நித்திலா மித்ரனின் அருகில் ஒரு அடி முன்னால் வந்து கோபத்தில் உதடுகள் நடுங்க சத்தமாக கத்தினாள். நிறுத்துங்க மிஸ்டர் மித்ரன், கௌரவத்தை காப்பாற்றினீங்களா நீங்கள்? உங்களால் மட்டும்தான் இன்னைக்கு என் குடும்ப மானமே ஏழை பொருளாக ரோட்டில் போய் நிற்குது சார். யாரை கேட்டு நீங்கள் மீடியா முன்னாடி போய் அப்படி பேசுனீங்க? மித்ரன் சற்றும் பதறாமல் தன் கைகளை கோட் பாக்கெட்டுக்குள் நுழைத்து கொண்டு திமிரான புன்னகையோடு, ஹேய் ராதை, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அந்த அனன்யாவும் மீடியாவும் உன்னை காசுக்கு ஆசைப்படுறவனு அசிங்கப்படுத்தினாங்க. அவங்க முகத்திரையை கிழிச்சு நான் தான் உன் பின்னாடி சுத்துறேனோ உலகத்துக்கே சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். இதுக்கு போய் ஏண்டி ஏன் மேலே கத்துற என்று கேட்க நித்திலா கண்களில் கண்ணீர் முட்ட ஆக்ரோஷமாக, ஆமாம் சார், கத்துவேன். ஏன்னா நீங்கள் உங்கள் ராக் ஸ்டார் கௌரவத்தை காப்பாற்றிக்கவும் உங்கள் அகந்தியை நிலைநாட்டவும் தான் அங்கே பேசுனீங்க. நீங்கள் அப்படி பேசினதால நாளைக்கு நான் காலேஜுக்கு போகும்போது என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னை ஒரு ஆசிரியராக பார்ப்பாங்களா, இல்லை ராக் ஸ்டார் மித்ரன் பின்னாடி சுற்றுற அவனோட ஆளுன்னு பார்ப்பாங்களா சார்? ஒரு பொண்ணோட கௌரவம்னா உங்களுக்கு அவ்வளோ மலிவாக போயிடுச்சா? நீங்கள் ஏதோ எனக்கு நல்லது செஞ்சதா நினச்சி என் வீட்டு வாசலில் வந்து நிற்காதீங்க. உங்கள் பணக்கார ஆட்டத்துக்கு ஏன் நிம்மதியை கெடுக்காதீங்க. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க. நித்திலா தன் நெஞ்சில் கையை வைத்து கொண்டு கோபத்திலும் தவிப்பிலும் தன்னை மிரட்டி பேசுவதை கேட்டு சித்தார்த் பயத்தோடு பார்க்க மித்ரன் மற்றும் கோபப்படாமல் அவளது அந்த சீற்றத்தை அணு அணுவாக ரசித்தபடியே இன்னும் ஒரு அடி அவளது அருகில் நெருங்கி வந்தான். அவளது காதோரம் தன் மூச்சு காற்றுப்படும் தூரத்திற்கு வந்து திமிரும் காதலும் நிறைந்த அந்த ஆழமான குரலில், ஹேய் ப்ரொஃபஸர், இந்த உலகத்தில் எவன் என்ன வேணா பேசட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லடி. ஆனால் இந்த மித்ரன் தொட்ட பொண்ணை என் மனசுக்குள்ளே இருக்கிற ஏன் ராதைய எவனாச்சும் தப்பாக பேசினா அவனோட நாக்கு என்று நிறுத்தியவன், நீ என்ன கோபக்கார ராவணன்னு சொல்கிற? ஆமாடி, நான் ராவணன்தான். நீ கோபப்பட்டு கத்தினாலும் உன் கௌரவத்தை காக்க இந்த ராவணன் இன்னும் 1000 முறை கூட மீடியா முன்னாடி வந்து சவால் விடுவான். நித்திலா கோபத்தின் உச்சியில், உங்களால் தான் என் குடும்ப மானமே போச்சு என்று மித்ரன் முகத்துக்கு நேராக கத்த அந்த சிறிய வீடே அமைதியில் உறைந்தது. ஆனால் மித்ரன் சற்றும் கோபப்படாமல் தன் கூலிங் கிளாஸை சுழற்றி பாக்கெட்டில் வைத்துவிட்டு மிகவும் நிதானமாக அம்மா காமாட்சியின் அருகிலும் பாட்டி வேதாம்பாளின் அருகிலும் வருகிறான். அவனது குரலில் இப்போது அந்த ராக் ஸ்டார் திமிர் இல்லை, மாறாக ஒரு அலாதியான கனிவு இருந்தது. காமாட்சி அம்மாவின் கைகளையும் பாட்டியின் கைகளையும் மௌனமாக பற்றியவன், ஆண்டி, பாட்டி,
நான் சொல்கிறத தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் பொண்ணு நித்திலா கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும். அவள் மனசு முழுக்க கோபமும் பயமும் நிறைஞ்சிருக்கு. நான் பேசினா மட்டும்தான் அவள் அமைதியாவா. ப்ளீஸ் பாட்டி என்று கேட்க காமாட்சியும் பாட்டியும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்கிறார்கள். மித்ரனின் கண்களில் இருந்த அந்த நேர்மையும் அக்கறையும் அவர்களுக்கு புரிந்ததால் இருவரும் மௌனமாக தலையசைத்துவிட்டு தாரகையையும் அழைத்து கொண்டு மெதுவாக வீட்டின் வெளிவாசலுக்கு செல்கிறார்கள். சித்தார்த்தும் அவர்களுக்கு துணையாக வெளியேற ஹாலின் கதவு மெதுவாக மூடியது. குடும்பத்தினர் அனைவரும் வெளியேறியதும் ஹாலில் மித்ரனும் நித்திலாவும் மட்டுமே தனித்து நின்றனர். நித்திலாவுக்குள் பயமும் கோபமும் ஒன்றாக கலக்க அவளது கண்கள் கலங்கி நின்றன. அவளது இதயம் டக் டக் என்று பலமாக துடிக்க தொடங்கியது. அவளுக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான அரணாக நின்று கொண்டிருந்தான் மித்ரன். அவனது தீர்க்கமான பார்வையை தாங்க முடியாமல் நித்திலா மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தாள். நித்திலா ஒரு அடி பின்னால் வைக்க மித்ரன் அவளது கண்களை இமை கொட்டாமல் பார்த்தபடி ஒரு அடி முன்னால் வந்தான். நித்திலாவோ குரலில் நடுக்கத்தை மறைக்க போராடி கைகளை நெஞ்சோடு சேர்த்து பற்றி கொண்டு, மிஸ்டர் மிஸ்டர் மித்ரன், எல்லாரையும் ஏன் வெளியே போக சொன்னீங்க? உங்களுக்கும் எனக்கும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு என் பக்கத்தில் வராதிங்க, தள்ளி நில்லுங்க என்று கூற மித்ரன் அவளது பயத்தை ரசித்தபடியே தன் கம்பீர நடையோடு அவளை நோக்கி இன்னும் நெருங்கி வந்து, ஏண்டி இப்போதானே என் மேலே அவ்வளோ கோபத்தை கொட்டன? உங்களால் தான் என் மானமே போச்சுன்னு கத்துனியே, இப்போ ஏன் இந்த ராவணனை பார்த்து கண்ணில் பயத்தோட பின்னாடி ஓடுற? நித்திலா பதற்றத்தில் பின்னோக்கி நகர நகர அந்த வீட்டின் செவிச்சோரத்தில் சட்டென்று முட்டியது. இனிமேல் அவளால் பின்னால் நகர முடியாது என்பதை உணர்ந்த நொடி அவளது மூச்சுக்காற்று இன்னும் வேகமாக வீசியது. மித்ரன் அவளது மிக அருகில் வந்து அவளது இருபுறமும் தன் கைகளை அந்த தூணில் சாய்த்து அவளை தன் உடலுக்குள் சிறைப்பிடிப்பது போல் நெருங்கி நின்றான். மித்ரன் தன் முகத்தை அவளது முகத்திற்கு நேராக கொண்டு வர நித்திலா தன் முகத்தை சட்டென்று பக்கவாட்டில் திருப்பி கொண்டாள். அவளது கழுத்து நரம்புகள் அவளது நடுக்கத்தை அப்படியே காட்டி கொடுத்தன. மித்ரன் சற்றும் தாமதிக்காமல் தன் ஒரு இரும்பு கரத்தால் அவளது மெல்லிய வளைந்த இடையை அப்படியே லாவகமாக வளைத்து பற்றி கொண்டான். மித்ரனின் அந்த திடீர் தீண்டலில் நித்திலாவின் ஒட்டுமொத்த உடலும் ஒரு நொடி சேர்த்து நடுங்கியது. அவள் தன் இரு மென்மையான கரங்களையும் மித்ரனின் அகன்ற இரும்பு போன்ற நெஞ்சில் வைத்து அவனை குத்தி தள்ள முயன்றாள். கண்ணீர் கன்னத்தில் வழிய அவனது நெஞ்சை தள்ளி கொண்டே, மித்ரன் விடுங்க, என்னால் உங்கள் இரும்பு பிடியிலிருந்து வெளியே வர முடியல மித்ரன், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. மித்ரன் அவளது முகத்தை இன்னும் நெருங்குகிறான். அவனது இதழ்கள் அவளது இதழ்களை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கியது. அவளது இதழ்களில் முத்தம் கொடுக்க அவன் இன்னும் ஒரு நூலிலை நெருங்கும் போது நித்திலா பயத்தில் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு, வேண்டாம் மித்ரன், வேண்டாம் என்று விம்மி அழுகிறாள். அவளது அந்த பயந்த உடைந்த முகத்தையும் கண்ணீர் துளிகளையும் பார்த்த அடுத்த நொடி அந்த ராவணனின் இதயம் அப்படியே உருகி கரைந்தது. அவளது இதழ்களில் கொடுக்க நினைத்த முத்தத்தை அப்படியே மாற்றினான். மித்ரன் தன் இதழ்களை மெதுவாக மேலே கொண்டு சென்று அவளது இரு புருவங்களுக்கும் நடுவே அவளது நெற்றியில் ஆழமாக அதீத காதலோடும் அக்கறையோடும் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தான். அந்த முத்தத்தில் காமத்தை விட அவளை காக்கும் ஒரு பேரன்பு மட்டுமே இருந்தது. நித்திலா அப்படியே ஸ்தம்பித்து தன் கண்களை மெதுவாக திறந்தாள். மித்ரனோ தன் முத்தத்தை எடுத்துவிட்டு அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்தபடி, உனக்கு நான் இருக்கேண்டி. இந்த உலகத்தில் எவன் என்ன பேசினாலும் உன்னை காப்பாற்ற இந்த ராவண உயிரோடு இருக்கேன். உன் மனசுக்குள்ள நான் வந்துட்டேன்டி. அதை நீ எவ்வளவுதான் வெளியே மூடி மறைச்சாலும் உனக்குள்ள ஓடுற ஏன் நினைப்ப இந்த உலகத்தில் யாராலையும் தடுக்க முடியாது. நீ என்னோட ராதடி, என்னோட உயிர். மித்ரன் அந்த உருக்கமான வார்த்தைகளும் அந்த நெற்றி முத்தத்தின் ஆழமும் நித்திலாவின் இதயம் முழுக்க ஒரு புதிய சிலிர்ப்பையும் அவளையும் அறியாமல் அவனுக்குள் கரையும் ஒரு மாயத்தையும் உண்டாக்கியது. அவளது கோபம் எங்கே போனது என்று தெரியாமல் அவனது மார்பில் சாய்ந்து கொள்ள துடித்த தன் பின்மனதை
கட்டுப்படுத்தி கொண்டு மௌனமாக நின்றாள். மித்ரன் மெதுவாக அவளது இடைப்பிடியை விடுத்து விலக்கி ஹாலின் கதவை திறந்து கொண்டு வெளிவாசலுக்கு வந்தான். அங்கே வாசலில் கவலையோடு நின்ற அம்மா காமாட்சியின் அருகிலும் பாட்டி வேதாம்பாளின் அருகிலும் வந்து நின்றான். எல்லார் முன்னாடியும் கம்பீரமாக நிற்கும் அந்த ராக்ஸ்டார் இன்று அந்த எளிய தாயின் முன்னால் தன் தலை குனிந்து அவளது கைகளை பற்றி கொண்டான். அவனது கண்கள் லேசாக கலங்கியது. காமாட்சி அம்மாவின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு, அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. என்னாலையும் என் பாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்ததாலேயும் தான் அந்த அசிங்கமான நியூஸ் வெளியே வந்து உங்கள் குடும்ப நிம்மதியை கெடுத்திருக்கு. ஒரு மகனா எனக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மட்டும்தான் தெரியுதுமா. ஆனால் நான் மீடியா முன்னாடி சொன்னது அத்தனையும் உண்மை. உங்கள் பொண்ணோட கௌரவத்துக்கு இனி இந்த உலகத்தில் எவனாலையும் எந்த பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேம்மா. மித்ரனின் அந்த பண்பை பார்த்து கண்களில் கண்ணீர் வழிய அவனது கைகளை தொட்டு, தம்பி, நீங்கள் பெரிய இடத்து பிள்ளையாக இருந்தாலும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்களேப்பா. உங்கள் குணம் எனக்கு புரியுது தம்பி. ரொம்ப நன்றிப்பா. மித்ரன் எல்லோரிடமும் விடை பெற்று தன் காரில் ஏறி புறப்பட கதவோரம் வந்து நின்ற நித்திலாவின் மனம் மட்டும் இன்னும் பயத்திலும் தவிப்பிலும் தத்தளித்து கொண்டிருந்தது. மித்ரன் தனக்கு அரணாக நின்றதும் அவளது நெற்றியில் கொடுத்த அந்த ஒரு அழுத்தமான முத்தமும் அவளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருந்தாலும், மறுபுறம் நாளை விடிய போகும் காலை பொழுது அவளுக்கு பெரும் பயத்தை உண்டாக்கியது. நாளை கல்லூரிக்கு செல்லும் பொழுது அங்கிருக்கும் மற்ற பேராசிரியர்கள் தன்னை எப்படி பார்ப்பார்கள்? மாணவர்கள் தங்களுக்குள் என்ன பேசி ஏளனம் செய்வார்கள்? ஊர் உலகம் தன் குடும்பத்தை எப்படி எதிர்கொள்ளும்? ஒட்டுமொத்த ஊரின் பார்வைகளையும் அசிங்கமான கேள்விகளையும் தான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற அந்த பயமும் ஒரு நடுத்தர பொண்ணுக்கே உரிய தயக்கமும் பேராசிரியை நித்திலாவின் இதயத்தை அணு அணுவாக ஒழுக்கிக் கொண்டிருந்தது. தன் ராதையின் நெற்றியில் காதலின் முத்திரையை பதித்து அவளது குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்டு அரணாய் நின்றிருக்கிறான் நம்ம ராவணன் மித்ரன். ஆனால் மித்ரனின் இந்த உலகளாவிய பிரகடனத்திற்கு பிறகு நாளை காலை கல்லூரிக்குள் நுழைய போகும் நித்திலாவை இந்த ஓர் உலகம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? ஓரின் அசிங்கமான பார்வைகளையும் தன் சக பேராசிரியர்களின் கேள்விகளையும் நம் ராதை நித்திலா எப்படி தன் சுயமரியாதையோடு எதிர்கொள்ளப் போகிறாள்? நேற்று தொலைக்காட்சி ஊடகங்களில் பரவிய அந்த பிரேக்கிங் நியூஸ் புயலுக்கு பிறகு இன்று காலை கல்லூரிக்குள் அடியெடுத்து வைக்கிறாள் பேராசிரியை நித்திலா. அவளது கைகள் தன் காட்டன் புடவையின் முந்தானையையும் கைகளில் இருக்கும் பாட புத்தகங்களையும் பயத்தில் இறுக்கமாக அணைத்திருந்தன. வழக்கமாக நிமிர்ந்த நடையோடு முகத்தில் புன்னகையோடு வரும் அந்த இலக்கண சுடர் நித்திலா இன்று தலை குனிந்து தன் தேங்கிய கண்ணீரை மறைக்க போராடி மெதுவாக நடந்து வந்தாள். கேம்பஸிற்குள் நுழைந்ததில் இருந்தே காரிடாரில் நின்ற மாணவ மாணவிகளும் சக பேராசிரியர்களும் அவளையே ஓர கண்ணால் பார்த்து தங்களுக்குள் ஏளனமாக முணுமுணுத்து கொண்டார்கள். அவளுக்கு பக்கத்தில் நடந்து வந்த 2 பெண்ணாசிரியர்கள் அவளுக்கு கேட்கும் குரலிலேயே பேசி கடந்தார்கள். பாத்தியாடி, இவங்களாம் கிளாஸில் தமிழ் பண்பாடு ஒழுக்கன்னு கிளாஸ் எடுப்பாங்க. பின்னால் அந்த ராக் ஸ்டாரை வச்சு என்னென்ன காரியம் பண்ணியிருக்காங்கடி. டிவியில் மொத்தமும் நாரி போயும் இன்னைக்கு எப்படி அசால்ட்டாக காலேஜுக்கு வராங்க பாரு. அந்த வார்த்தைகள் நித்திலாவின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. அவளது கால்கள் அப்படியே காரிடார் தரையோடு உறைந்து நிற்க கண்கள் கலங்கி ஒரு அடிக்கோடு முன்னால் எடுத்து வைக்க முடியாமல் தன் உதட்டை கடித்து கொண்டு அழுகையை அடக்க போராடினாள். நித்திலா காரிடார் தூணில் சாய்ந்து தலை குனிந்து நிற்கும்போது கூட்டத்தை முட்டிக்கொண்டு கையில் தமிழ் இலக்கிய புத்தகங்களோடு விறுவிறுவென்று அங்கே வந்து இறங்குகிறான் பேராசிரியை செலியன். கச்சிதமான காட்டன் ஷர்ட், இன் செய்த பேண்ட், கண்களில் ஒரு தடினமான கண்ணாடி என பார்ப்பதற்கே ஒரு பக்கா தமிழ் பேராசிரியரின் கம்பீரம் அவனிடம் இருந்தது. அவளை தப்பாக பேசிக்கொண்டிருந்த பேராசிரியர்களை தன் தீர்க்கமான பார்வையால் எச்சரித்துவிட்டு நேராக வந்து நித்திலாவின் முன்னால் நிற்கிறான் செலியன். குரலில் அதீத பாசத்தோடும் அதே சமயம் ஒரு தோழனுக்கே உரிய உரிமையோடும், நித்திலா, நிபுணத்து பாரு நித்திலா, ஏன் இப்படி தலை குனிஞ்சு நிற்கிற? நீ என்ன தப்பு பண்ணேன்னு இந்த உலகத்துக்கு பயந்து இப்படி அழுகி அடக்கிட்டு நிற்கிற? நிமிர்ந்து பாரு நித்திலா என்று கூற மெதுவாக தன் கலங்கிய கண்களை நிமிர்த்தி செலியனை பார்த்ததும் அவளது ஒட்டுமொத்த பயமும் உடைந்து, செலியா, நீயுமா? டிவியில் வந்தது நீயும் பாத்தியா செலியா?
இந்த ஊரும் நம்ம காலேஜும் என்னை பற்றி என்னென்னவோ பேசுகிறாங்கடா. என் கௌரவமே போச்சு செலியா. என்னால் யாரோட முகத்தையும் பார்க்க முடியல. அவளது புத்தகங்களை வாங்கி கையில் வைத்து கொண்டு அவளது தோளை தட்டாத குறையாக உருக்கமாக பேசினான் செலியன். ஏய், வாய மூடி நித்திலா. சின்ன வயசுல இருந்து உன்னோட வளர்ந்தவன்டா இந்த செலியன். ஒன்றா ஸ்கூலில் படித்தோம், காலேஜில் தமிழ் படித்தோம், இப்போது ஒன்றா இங்கே வேலை செய்கிறோம். உன்னோட அந்த நேர்மையும் உன்னோட அந்த தூய்மையான குணமும் எனக்கு தெரியாத நித்திலா. இந்த ஊடகக்காரனுங்களும் அவனுங்க டிஆர்பிக்காக எதை வேணால் போடுவானுங்க. அதுக்காக நீ ஏன் கண்ணு கலங்குற? உன்னை பற்றி எனக்கு தெரியும் நித்திலா, அது போதும். செலியன் சொன்ன அந்த வார்த்தைகள் நித்திலாவின் உடைந்த இதயத்திற்கு ஒரு பெரும் மருந்தாக இருந்தது. சுற்றிலும் ஒட்டுமொத்த உலகமே அவளை தப்பா பேசும்போது தன் பால்யகால நண்பன் தன் நேர்மையை நம்பி பக்கத்தில் நிற்பதே அவளுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. செலியனின் மனதுக்குள் மித்ரன் மேல் ஒரு பயங்கரமான கோபமும் நித்திலாவை அவன் ஏறாத என்று சொன்னதும் நினைத்து ஒரு ஆழமான வலியும் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தன் ஒருதலை காதலை தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டு தீர்க்கமாக பேசினான். நித்திலா, அந்த மித்ரன் பெரிய பணக்காரன், ராக் ஸ்டார். அவனுக்கு திமிர் அதிகம்தான். அவன் என்ன வேணா பேசிட்டு போகட்டும். ஆனால் நீ கிளாஸுக்குள்ளே போகும்போது ஒரு ப்ரொஃபஸர் நித்திலாவை மட்டும்தான் போகணும். உன்னோட தமிழ் பாடத்துக்காக காத்துட்ருக்கிற அந்த நல்ல மாணவர்களுக்காக நீ போகணும். இந்த செலியன் உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு நிழலா, ஒரு நல்ல நண்பனா எப்பவும் இருப்பேன் நித்திலா. வா, கிளாஸுக்கு நேரமாச்சு, நம்ம போகலாம். செலியன் தன் கைகளில் இருந்த நித்திலாவின் புத்தகங்களை அவளிடம் கொடுத்து அவளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஊட்டினான். தன் பால்ய நண்பனின் அந்த உன்னதமான தோழமையை பார்த்த பிறகு நித்திலாவின் முகத்தில் இருந்த அந்த பயம் மறைந்து அவளது அந்த பழைய இலக்கண சுடர் கௌரவம் மெதுவாக திரும்பியது. செலியனை பார்த்து நன்றியோடு ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தாள். ரொம்ப நன்றி செலியன். இந்த நேரத்தில் நீ மட்டும் என் கூட இல்லைனா நான் இங்கேயே என்ன ஆயிருப்பனே தெரியலடா. நீ சொன்னது சரிதான். நான் எந்த தப்பும் பண்ணலை. நான் ஏன் பயப்படணும்? நான் கிளாஸுக்கு போகிறேன் செலியன். அவள் போவதையே தன் கண்களில் ஒரு ஆழமான காதலோடும் பாசத்தோடும் பார்த்தபடி, உனக்காக நான் எதையும் செய்வேன் நித்திலா. அந்த மித்திரன் இல்லை, இந்த உலகமே உனக்கு எதிராக வந்தாலும் உனக்கு முன்னாடி இந்த செலியன் வந்து நிற்பான். நித்திலா செலியனின் துணையோடு தைரியமாக காரிடாரில் நடந்து தன் வகுப்பறையை நோக்கி செல்ல சுற்றிலும் இருந்தவர்களின் முணுமுணுப்புகள் அடங்கின. மாலை 5 மணி. காலேஜ் முடிந்து ஒட்டுமொத்த மாணவ மாணவிகளும் பேராசிரியர்களும் கேம்பஸை விட்டு கிளம்பிவிட்டனர். ஆனால் நம் தமிழ் பேராசிரியை நித்திலா மட்டும் இன்னும் அவளது கிளாஸ் ரூம் பெஞ்சில் தனியாக அமர்ந்திருந்தாள். காலையில் இருந்து சக பேராசிரியர்களின் ஓரக்கண்ணான பார்வைகளையும் மாணவர்களின் முணுமுணுப்புகளையும் தாங்கி தாங்கி அவளது மனம் அடியோடு களைத்து போயிருந்தது. அவளது கைகள் தன் நெற்றியை இறுக்கமாக பிடித்திருந்தன. அந்த பிரேக்கிங் நியூஸ் கொடுத்த அதிர்ச்சியும் நேற்றிரவு மித்ரன் வீட்டுக்கு வந்து கொடுத்த அந்த நெற்றி முத்தத்தின் நினைப்பும் சேர்ந்து அவளுக்குள் ஒரு பயங்கரமான தலைவலியை உண்டாக்கியிருந்தது. கண்கள் லேசாக சிவந்து தவிப்போடு அமர்ந்திருக்கிறாள். அப்போது கையில் தன் பேக்குடன் நித்திலாவை தேடிக்கொண்டு அந்த காலியான கிளாஸ் ரூமிற்குள் நுழைகிறான் செலியன். அவளது நிலையை பார்த்ததும் அவனது முகம் கவலையாக மாறின. வெறுவென்று நித்திலாவின் அருகில் வந்து அவளது டெஸ்கில் தன் கையை வைத்து அக்கறையோடு, என்ன நித்திலா, காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நீ இன்னும் ஏன் இங்கேயே தனியாக உட்காந்துருக்க? வீட்டுக்கு இன்னும் போகலையா நீ? மெதுவாக தன் நெற்றியில் இருந்து கைகளை எடுத்து செலியனை பார்த்து, நித்திலாவோ, இல்லை செலியன், போகணும். ஆனால் ஏனோ தெரியல, தலை பயங்கரமாக வலிக்குதுடா, கண்ணு கட்டிக்கிட்டு வருது. அதான் இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா சரியாயிடும்னு தோணுச்சு. நீ இன்னும் கிளம்பலையா செலியா என்று கேட்க, அவளது பேச்சை கேட்டதும் முகம் மாறி லேசான அதட்டலோடும் பாசத்தோடும், தலைவலியா? ஏன் நித்திலா, இன்னும் அந்த நியூஸையும் நேற்று நடந்த சம்பவத்தையும் நினச்சி மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கியா? உன்கிட்ட நான் காலையிலே சொன்னேன்ல, கண்டதையும் நினச்சி இப்படி டென்ஷன் ஆகாதுன்னு. நீ எந்த தப்பும் பண்ணலை, அப்புறம் ஏன் இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிற? பெருமூச்சு விட்டு வேதனையோடு தன் தலையை கோதிய நித்திலாவோ, மனசை என்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியல செலியன். காலையில இருந்து எல்லாரும்
என்னை ஒரு மாதிரியாக பார்க்கும்போது என் கௌரவமே போன மாதிரி ஒரு ஃபீல் வந்து என்னை சித்திரவதை பண்ணுது. அவளது கவலை தொய்ந்த முகத்தை பார்த்து தன் குரலை இன்னும் மென்மையாக்கிய செலியனோ, சரி, இப்போ அதை பற்றி நீ எதுவும் யோசிக்க வேண்டாம். இப்படி இங்கேயே உட்காந்துருந்தா தலைவலி இன்னும் அதிகமாகும். சரி வா, நாம் அப்படியே வெளியே போய் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு வரலாம். காஃபி குடித்தா இந்த தலைவலி அப்படியே பறந்து போயிடும். வா கிளம்பு. நித்திலாவோ போக மனமில்லாமல் தன் புத்தகங்களை அடுக்கி கொண்டே, இல்லை செலியன், எனக்கு எங்கேயும் வர பிடிக்கல. நீ வேணா கிளம்பு. நான் கொஞ்ச நேரத்தில் நேராக வீட்டுக்கே போயிடுவேன். எனக்கு காஃபிலாம் வேண்டாண்டா என்று கூற, செலியன் அவளது மறுப்பை ஏற்றுக்காமல் அவளது புத்தக பையை தானே கையில் எடுத்துக்கொண்டு, ஏய், சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு தெரியும் நித்திலா. நீ வேண்டான்னு சொன்னா நான் கேட்டுட்டு அப்படி கிளம்பிடுவேனா? உனக்கு தலைவலிக்கும் போது நீ காஃபி குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பியே. ஆனால் நான் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போய் கொடுத்தா குடிச்சிட்டு தலைவலி போயிடுச்சு செலியான்னு சொல்லுவேன். அதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இப்போது அமைதியாக எந்த கேள்வியும் கேட்காம என் கூட வர, அவ்வளவுதான் என்று செலியன் அப்படி தன் பால்ய கால நினைவுகளை சொல்லி ஒரு குழந்தையை சமாதானப்படுத்துவது போல் ஒருமே எடுத்து பேசிய அந்த நொடி நித்திலாவின் மனம் பாரம் பாதியாக குறைந்தது. அவனது அந்த தூய்மையான தோழமையின் கட்டாயத்தை அவளால் தட்ட முடியாமல் மெதுவாக தலையசைத்து சம்மதிக்கிறாள். நித்திலா தன் புடவையை சரி செய்து கொண்டு பெஞ்சிலிருந்து மெதுவாக எழ, செலியன் அவளது பையை தன் தோளில் மாட்டிக்கொண்டு அவளுக்கு பக்கபலமாக ஒரு அரணாய் முன்னால் நடந்தான். காலேஜ் கேம்பஸை விட்டு இருவரும் வெளியே வந்து கேம்பஸ் வாசலுக்கு அருகில் இருக்கும் அந்த சிறிய யதார்த்தமான ஃபில்டர் காஃபி கடையை நோக்கி மெதுவாக நடந்து சென்றார்கள். ஒட்டுமொத்த உலகமே அவளுக்கு எதிராக திரும்பிய அந்த தருணத்தில் அவளது கரம் பற்றாவிட்டாலும் அவளது நிழலாக தன் தோழமையை தந்து அவளது தலைவலியை தன் அன்பால் குணப்படுத்த துடிக்கும் தோழனாவான். ஆனால் அவர்கள் இருவரும் அந்த காஃபி கடையில் அமர்ந்து பேசத் தொடங்கும் போது அங்கே தூரத்தில் இருந்து ஒரு கருப்பு கண்ணாடி வழியே தன் ராதை நித்திலா வேறொரு ஆணோடு, அதாவது செலியனோடு இவ்வளவு நெருக்கமாக சிரித்து பேசி காஃபி குடிப்பதை நம் ராவணன் மித்ரன் தன் காரில் அமர்ந்து பார்க்கும்போது எப்படி இருக்க போகிறது? ராவணனின் ராதையின் இந்த அசாத்தியமான யதார்த்த காதல் பயணம் அடுத்த எபிசோடில் இன்னும் பல மடங்கு அதிரடி திருப்பங்களுடன் தொடரும். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.